என்னங்க கைண்ட் ஆஃப், டைப் ஆஃப், வெரைட்டி ஆஃப், சார்ட் ஆஃப் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னமா தாராளமா போடுறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இந்த நாலத்தையும் சென்டென்சஸ்ல ஃபார்ம் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. ஓகேவா? நான் ஒண்ணு ஒண்ணா அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். அந்த சென்டென்ஸ் ரைட்டானு சொல்லணும். அப்படி ரைட்னா ஏன் ரைட்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்றீங்களா? பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் फ्रेंड्स, வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ், the doctor confirmed that the patient has type 1 diabetes. அந்த டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு என்னன்னு, அந்த பேஷண்ட்க்கு டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கு அப்படினு. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? பக்கா சென்டென்ஸ். ஏன் அப்படினா ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயத்தை பத்தி நம்ம குறிப்பிடுறோம், அதனால. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், what type of fuel does this car require, petrol or diesel? இந்த காருக்கு என்ன மாதிரியான ஃபியூவல் தேவை, பெட்ரோலா டீசலா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? இந்த சென்டென்ஸும் பக்கா. ஏன் அப்படின்னா ஒரு வாகனத்தினுடைய செயல்பாடு குறித்து நம்ம பேசுறோம், அதனால இங்க வந்து டைப் போடுறது பெட்டர். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், she is a kind of person who will do anything to help the needy. அவ எப்பேற்பட்ட ஒரு நபர்னா தேவைன்னு வர்றவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, உதவி செய்யறதுக்கு. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் ரைட்டா? இந்த சென்டென்ஸும் பக்கா. ஏன் அப்படின்னா ஒரு நபரை பத்தின பர்சனாலிட்டியை பத்தி பேசுது, அதாவது அவங்களுடைய தனித்தன்மை. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், what kind of dog is that? It looks like a German shepherd. என்ன மாதிரியான நாய் இது? பார்க்கிறதுக்கு German shepherd மாதிரி இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் ரைட்டா? இந்த சென்டென்ஸ் பக்கா. why? ஏன் அப்படினா ஒரு broad grouping பத்தி பேசுறோம், இன்னொன்னு எவ்ரிடே இங்கிலீஷ் ஸ்டைல்ல இருக்கு, அதனால கைண்ட் யூஸ் பண்றது பெட்டர். வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், the vineyard grows only one variety of grapes. வின்யார்ட்னா தெரியும் இல்லையா? திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு வகையரா திராட்சை மட்டும் தான் விளைவிக்கிறாங்க. விளையுது. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? இந்த சென்டென்ஸ் வந்து பக்கா. ஏன் அப்படின்னா ஜெனரலா அக்ரிகல்ச்சரை பத்தி பேசும்போது நம்ம வெரைட்டி யூஸ் பண்றது நல்லது, அதுவும் எஸ்பெஷலி இங்க வந்து பழத்தினுடைய ஒரு வகையை பத்தி பேசுறோம். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், the feast offers a huge variety of sweets from chocolate cake to பாயசம் அப்படின்னு சொல்றோம். ஃபீஸ்ட்ன்றது தெரியும் இல்லையா? விருந்து. அந்த விருந்துல பல வகையான ஸ்வீட்ஸ் இருக்கு. எங்க இருந்து? சாக்லேட் கேக்ல இருந்து பாயசம் வரைக்கும். ஆமா. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? பக்கா சென்டென்ஸ். why? ஏன் அப்படின்னா இனிப்பின் பல வகைகளை பத்தி நம்ம வந்து பேசுறோம், அதாவது டைவர்சிட்டி ஆஃப் சாய்ஸ். சோ அதன் காரணமா இந்த இடத்துல நம்ம வெரைட்டி போடுறது பெட்டர். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், I am looking for a sort of bluish green paint. Okay, a sort of bluish green paint. அதாவது அவங்களுக்கே வந்து தெரியல, கிளாரிட்டி இல்ல. ஒரு நீலமும் இல்லாம ஒரு பச்சையும் இல்லாம ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கிற பெயிண்ட தான் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மீனிங்ல வருது. சோ ஒரு வேகான மீனிங்ல வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கிளாரிட்டி இல்லாத போது நம்ம சார்ட் யூஸ் பண்ணலாம். பக்கா. சோ இந்த சென்டென்ஸ் ரைட். ரைட். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், he is a quiet sort of guy. He doesn't talk much. அவரு ரொம்ப அமைதியான ஒரு பர்சன்ங்க, அதிகம் பேச மாட்டாரு அப்படி நான் சொல்றேன். இந்த சென்டென்ஸ் ரைட்டா? கரெக்ட். ஏன்னா ஒரு பர்சனுடைய கேரக்டரைசேஷனை பத்தி வருது, சோ அதனால இந்த இடத்துல சார்ட் அப்படின்றது பெட்டர். ஏன்னா இன்னும் ஒரு ரொம்ப கேஷுவலாவும் இருக்கு அந்த சென்டென்ஸ். வெரி குட், வெரி குட். ரொம்ப தெளிவா வந்து சொன்னீங்க. எங்க டைப், சார்ட், கைண்ட், வெரைட்டி இந்த நாலுத்தையும் ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி ஒரு ரீகேப் கொடுங்க பாப்போம். ஓகே. டைப் அப்படின்றது either மெடிக்கல் ஆர் ஃபார்மல் ஆர் டெக்னிக்கல். சரியா? இந்த கைண்ட் அப்படின்றது எவ்ரிடே இங்கிலீஷ் ஸ்டைல். பொதுப்படையான சில விஷயங்களை பேசும்போது இப்போ அது வந்து மனிதர்கள் சார்ந்தோ இல்ல மிருகங்கள் சார்ந்தோ இல்ல ஆப்ஜெக்ட் சார்ந்தோ இல்ல எனிதிங் அத பத்தி பேசும்போது நம்ம வந்து கைண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது பர்சனாலிட்டியா கூட இருக்கலாம். அடுத்தது வந்து சார்ட். இந்த சார்ட் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஹைலி இன்ஃபார்மல். ஒரு அதாவது இப்ப நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் இல்லையா, அதாவது ஒரு வேகான ஒரு விஷயம், அதாவது கிளாரிட்டி இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும்போது இந்த சார்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து கேரக்டரைசேஷனை பத்தி பேசும்போது இந்த சார்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருத்தவங்களுடைய குணாதிசயம் அதான் கேரக்டரைசேஷன். இந்த வெரைட்டி அப்படின்றது
primarily for agriculture. அதாவது plants, crops, seeds, trees, species, animals, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பேசுறதுக்கு நம்ம வந்து வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அழகா சொன்னீங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னீங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் bye friends.